உலகின் மிக அரிய உயிரினங்கள் வாழும் தீவு கூட்டம் கேலபகோஸ். டார்வின் உள்ளிட்ட உலகின் பல சூழல் ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்த இந்த தீவுகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். கேலபகோஸ் தீவுகள் என்பது பசிபிக் பெருங்கடலில் ஈக்வடாரின் மேற்கே 926 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள தீவு கூட்டங்கள். 18 பெரிய தீவுகளும் 3 சிறிய தீவுகளும் 107 தீவு திட்டுகளும் இணைந்ததுதான் கேலபகோஸ் தீவு கூட்டங்கள். சுமார் 25,000 பேர் இந்த தீவில் வசிக்கின்றனர். இங்கு அடிக்கடி எரிமலை வெடிப்புகள் ஏற்படுவதால் இன்றும் சிறு சிறு தீவுகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பில் இசபெல்லா மற்றும் பெர்னாண்டினா ஆகிய தீவுகள் உருவாகின. 1500களில் தான் கேலபகோஸ் தீவுகளுக்கு வெளிநாட்டவர்களின் பயணம் தொடங்கியது. பனாமாவை சேர்ந்த பிஷப் ஒருவர் பெருவிற்கு கப்பல் பயணம் மேற்கொண்ட போது முதலில் இங்கு தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஐரோப்பியர்கள் பலர் கப்பல் பயணங்களின் போது இங்கு தரையிறங்கினர். இங்கு பெரிய ஆமைகள் காணப்பட்டதால் ஆமைகளின் தீவு என முதலில் இதற்கு பெயரிட்டதாக கூறப்படுகிறது. சில நூற்றாண்டு காலம் இங்கு தீவு கூட்டங்கள் கடற்கொள்ளையர்களின் புகலிடமாகவே திகழ்ந்து வந்தது. 1832ஆம் ஆண்டு ஈக்வடார் அரசு கேலபகோஸ் தீவுகளை தங்களது நிர்வாகத்தின் கீழ் இணைத்துக் கொண்டது. தீவினுள் மக்களை கொண்டுவரும் விதமாக முதலில் கைதிகளை இங்கு வரவழைத்ததாகவும் பின்னர் விவசாயிகளும் பிற வணிகர்களும் கேலபகோஸில் குடியேற தொடங்கினர். 1835ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டார்வின் இந்த தீவுக்கு வந்தபோதுதான் இதன் புகழ் உலகிற்கு தெரிய வந்தது. இந்த தீவில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அவர் கண்டறிந்து அவற்றை உலகறிய செய்தார். இந்த உயிரினங்களுக்காகவே கேலபகோஸ் தீவுகள் பிரபலமடைந்தது என கூறலாம். இந்த தீவுகள் பொதுமக்களின் பயன்பாட்டிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதாலும் அங்கு நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலையாலும் அரிய வகை உயிரினங்கள் இங்கு வாழ்வது சாத்தியமாகிறது. டார்வின் தனது இயற்கை தேர்வு கோட்பாட்டில் இந்த தீவு மற்றும் உயிரினங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆயிரத்து 1959ஆம் ஆண்டு கேலபகோஸ் தீவில் தேசிய பூங்கா அமைக்கப்பட்டு 1960ஆம் ஆண்டு சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. பூர்வீக குடிமக்களே இல்லாத இந்த தீவு கூட்டத்தை 1978இல் யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாகவும் 1985ஆம் ஆண்டு உயிர்கோள காப்பகமாகவும் அறிவித்தது. புதிய தலைமுறைக்காக தேவிகா.